அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளால் மொழிப்போர் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தமிழன் என்ற அடையாளத்தை இழந்தால் நாம் வாழவே தகுதியில்லை என்றும் திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை கொண்டு வரப்பட்டது என்றார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பல்கலைக்கழக வேந்தராக ஏன் இருக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினார். மொழிப்போர் இன்னும் முடியல, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி தெரியும்னு சொல்றது. பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது. அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடும் என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க. ஆக மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சால் நம்முடைய அடையாளம் போயிடும், அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்துடுவோம்.